சார் இப்ப ரஷ்யாவுமே வந்து இன்டைரக்டா ஈரானுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வருதே சார். இன்டைரக்டா இல்ல, நான் ஓப்பனாவே சொல்றேன், டைரக்டாவே தான் பண்ணேன். நான் சொல்லிட்டே இருந்தேன், அவங்களோட நியூக்ளியர் ரியாக்டர் மேல போட்டா கூட போடுவாங்கன்ட்டு. சொன்ன மாதிரியே டிமோனா மேல போட்டாங்க. புலிவால பிடிச்ச கதை ஈரான் கூட பம்ப வலிச்சது. நீ விட்டாலும் அது விடாதுன்ற கணக்குல ஆயிடுச்சு இப்போ. ஆமா சார். ஐ வில் ஹிட் அட் டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் மை சூசிங்னு சொல்லிட்டு எதெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் அடிக்கிறான். அண்ட் தேர் இஸ் a method to his madness. அவன் அடிக்கிறதுல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கு, ஒவ்வொரு தேவை இருக்கு. 1981 இன்னைக்கு இருக்கிற இப்போ இறந்து போன காலம் சென்ற ஆயத்துல்லா கமேனி மீது ஒரு தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டது. குண்டு வச்சாங்க. யுஏஇ, சவுதி அரேபியா இவங்க எல்லாம் வார்ல இறங்குனாங்கடான்னா உலகம் நம்பாது, அவங்க மக்களே நம்ப மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த். சார் இப்ப ரஷ்யாவுமே வந்து இன்டைரக்டா ஈரானுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வருதே சார். இன்டைரக்டா இல்ல, நான் ஓப்பனாவே சொல்றேன், டைரக்டாவே தான் பண்ணேன். ஓ, எந்த மாதிரி விஷயங்கள்ல சார்? இன்டெலிஜென்ஸ் ஷேரிங். அமெரிக்காவுக்கு எங்கெல்லாம் பேஸ் இருக்கு, எங்கெல்லாம் ரேடார் ஸ்டேஷன் இருக்கு, எங்கெல்லாம் வந்து அவங்க ராணுவ அமைப்புகள் இருக்கின்றன, அந்த மொத்த இன்ஃபர்மேஷனும் வந்து ஈரானுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது வந்து ரஷ்யா தான். லைவ் ஃபீடுன்னா எது எங்க மூவ் ஆகுது, எங்க வச்சிட்டு இருக்காங்க, அது எதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைவ் ஃபீடு தாக்குறதுக்கான லைவ் ஃபீடு கொடுக்கறது. ஜிபிஎஸ் மூலமா தானே தாக்கணும். அந்த ஜிபிஎஸ் அமெரிக்கா கொடுக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக பிடையூ சைனா அது கொடுக்குது. அதிசயமா அது மாத்திரம் தான் சரியா வேலை பார்க்குது. 10 மிஸ்டேக் நடந்தா ஏதோ ஒண்ணு ஃப்ளூக்ல கரெக்டா நடந்துரும். அது மாதிரி இதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல குரூப்ல டூப்புன்னு சில நாடுங்க இருக்கு. நான் அடிச்சிருவேன் பத்தியா, நான் யார் தெரியுமா, நான் வந்தேன்னா அப்படின்றது. அவ்வளவு அடி வாங்கின அப்புறம் இனிமேல் நீ வந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு இப்போ நான் பேசுறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி கிடான் சாரோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தேன். அதாவது இஸ்ரேலோட வெளியுறவுத்துறை அமைச்சர், இது நீண்ட நாள் போராக இருக்கும் என்று நாங்கள் கருதவில்லை, அதை நாங்கள் நாடவும் இல்லை அப்படின்ட்டு. they are feeling the pinch, feeling the heat. கொரம்ஷேர் போன்ற கிளஸ்டர் பாம்ஸ் வந்து அங்க சூட உண்டாக்கியிருக்கு. டெல்லவீவ்ல இருந்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் நிறைய வர மாட்டேங்குது. மிகுந்த சேதம் நடந்துள்ளது ஹைஃபால. நான் சொல்லிட்டே இருந்தேன், அவங்களோட நியூக்ளியர் ரியாக்டர் மேல போட்டா கூட போடுவாங்கன்ட்டு. சொன்ன மாதிரியே டிமோனா மேல போட்டாங்க. டிமோனா வந்து பீர்ஷிபா, டிமோனா ரெண்டுத்துலயுமே வந்து இஸ்ரேலோட நியூக்ளியர் அணு உலைகளும் இஸ்ரேலோட அணு ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட அந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஈரான் அவங்க லேட்டஸ்ட் இதெல்லாம் இப்பதான் புதுசா எடுத்துட்டு வராங்க. தலையா, கதர், ஆல்சோ known as கதர், ஃபத்தே சீரீஸ் எல்லாமே வந்து 200 கிலோமீட்டர் ரேஞ்ச்ல இருந்து 700 கிலோமீட்டர் ரேஞ்ச் தான். அதுக்கு மேல இல்ல. அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே கொரம்ஷியர் தான். அதுக்கு மேல ட்ரோன்கள் இருக்கு. அது எல்லாமே ஷஹீத் ட்ரோன்கள். ஷபாபன் மெசைல் இருக்கு. சோ பேரை புரிஞ்சுட்டு தயவு செய்து சொல்லவும். புரியாத சப்ஜெக்ட் பேசும்போது கொஞ்சம் படிச்சுட்டு வந்தாது பேசணும். உள்நாட்டு அரசியல் பேசுற மாதிரி சர்வதேச அரசியல் சர்வதேச அரசியல் பேசி போயிடலாம். பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை பேசும்போது கொஞ்சம் கவனிச்சு பேச சொல்லுங்க, யாரா இருந்தாலும். பேலோடுன்றது வந்து மெசேலுக்கு பேலோடு மாறும். பேலோடுன்னா அதுல வைக்கக்கூடிய வெடிபொருள் அளவு மாறும். சிலதுக்கு 500 கேஜி வைக்கலாம், சிலதுக்கு 250 கேஜி வைக்கலாம். இப்போ ஷஹீத் ட்ரோன்கள்ல வந்து 2500 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய ட்ரோன்கள் தான். ஆனா அதுல 50 கேஜி தான் எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கும். அதனாலதான் ஸ்வாம் ட்ரோன்ஸா விடுவாங்க. 10 ட்ரோன் 20 ட்ரோன் விடுவாங்க. அமெரிக்கா யூஸ் பண்ற மெசேலோட விலை தெரியுமா? சும்மா இதெல்லாம் அடிக்கிறதுக்கு வெள்ளைக்கார துறை சும்மா இல்ல. $2 மில்லியன் டாமஹாக், $4 மில்லியன் பேட்ரியாட், $12 மில்லியன் தார்ட் மெசேல் வச்சுதான் இதெல்லாம் அடிக்கிறாரு. எது 20,000 5 ட்ரோன் போச்சுன்னா $1 லட்சம், 20 ட்ரோன் போச்சுன்னா $2 லட்சம் ட்ரோனுக்கு துரை வந்து 1,20 லட்சம் செலவு பண்றாரு. அது கூட ஒண்ணு அனுப்ப முடியாது. சப்போஸ் கொரம்ஷியர் ஒரு ஹைப்பர்சோனிக் மெசைல் போச்சுன்னா அந்த மெசைல் அடிக்கிறதுக்கு 2 இன்டர்செப்டார் மெசைல் அனுப்பணும். தார்ட் மெசைல் அப்படின்னா எவ்வளோ? $2,40,00,000 புஷ். So it has become a costly war. ஒரு நாளைக்கு $1 பில்லியன் செலவாயிட்டு இருக்கு. இது இல்லாம அவங்களோட கருவிகள் அடி வாங்குறதெல்லாம் தனியா கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கே தலைவலி வருதான். அமெரிக்கா வேற $43 ட்ரில்லியன் கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கு, உள்நாட்டு கடன்ல. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு ட்ரம்ப் என்னென்னவோ வித்த காட்டிட்டு இருக்காரு. மேலே பாரு வானம், கீழே பாரு பூமி, நான் தான் லீடர் அப்படின்ட்டு. முடியாது.
வேணாம். புலிவால நானும் புடிச்சேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டுல வரும். ம். அது மாரி புலிவால புடிச்ச கதையாயிடுச்சு ஈரான் கூட பம்ப வலிச்சது. அத விட்டாலும் நீ விட்டாலும் அது விடாதுன்ற கணக்குல ஆயிடுச்சு இப்போ. ஆமா சார். இன்னைக்கு அவங்க வந்து வெறும் ஈரான் நம்மள மட்டும் தான் தாக்கும். சும்மா ஸ்டேஜ் மேனேஜ் பண்ணி அத முடிச்சிரலாம்னு நெனச்சாங்க. இன்னைக்கு அவன் மொத்த ஸ்டேஜையும் அவன் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். ராஜா நீ இல்ல டைரக்டர் இந்த படத்துக்கு. இந்த படத்துக்கு வில்லனும் நான் தான், ஹீரோவும் நான் தான், டைரக்டரும் நான் தான் சொல்லிட்டான். ஐ வில் ஹிட் அட் டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் மை சூசிங்ன்னு சொல்லிட்டு எதெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் அடிக்கிறான். அண்ட் தேர் இஸ் a method to his madness. அவன் அடிக்கிறதுல ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கு, ஒவ்வொரு தேவை இருக்கு. The minute Arab states say no to American bases, America will lose its foothold. இப்போ அமெரிக்கா ரீஃபியூல் பண்ணும், அதாவது அவங்க வெப்பன்ஸை வந்து திரும்பி அதுல லோட் பண்ணோம்டான்னா இதெல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா எங்க போகணும்? யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு போகணும். இந்த பேஸ்ல தான் எதுவுமே இல்லையே, எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டானே. போயிட்டு வா ராஜா, பெருங்கடலை சுத்திட்டு அமெரிக்கா போய் ஃபில் பண்ணிட்டு வா. சார் இப்போ அந்த குர்திஸ் பீப்புள்கிட்ட வந்து அமெரிக்கா வந்து ஏவுகணை அதாவது வெப்பன்ஸை கொடுத்து நீங்க கீழே ஃபுட் சோல்ஜர்ஸா நீங்க போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லப்படுதே சார். கரெக்ட். நான் சொன்ன முஸ்தபா இராஜின்னு சொல்லிட்டு குர்திஷ் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட தலைவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணிருக்காங்க. அவங்க அனுப்புவாங்க. ஈரான் குருதுகள் இருக்க பேஷ்மர்கா வந்து இதற்கு உடன்படல. அவங்க என்ன கேக்குறாங்க, உலகப்போர் முடியும் போதே நீங்க சொன்னீங்க, முதலாம் உலகப்போர் முடியும் போது சொன்னீங்க, 2ஆம் உலகப்போர் முடியும் போது சொன்னீங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொன்னீங்க குர்திஸ்தான் புது நாடு நாங்க ஏற்படுத்துவோம்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் மத்த வல்லரசுகள். ஏங்க மொத்த அரபு நாடுகளே வந்து செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டது தானே. ஒட்டமன் அரசு விழுந்த பிற்பாடு இன்னைக்கு இருக்கிற சவுதி அரேபியா பிரிட்டனால் ஏற்படுத்தப்பட்டது, பாலஸ்டைன் பிரிட்டனால் ஏற்படுத்தப்பட்டது, கத்தார் பிரிட்டனால் ஏற்படுத்தப்பட்டது, குவைத் பிரிட்டனால் ஏற்படுத்தப்பட்டது, ஈராக் பிரிட்டனால் ஏற்படுத்தப்பட்டது. ஈரான் ஆல்ரெடி நாடா இருந்தது. அதுக்கு முன்னாடி கொஜார் டைனாஸ்டி இருந்தது. 1920களுக்கு அப்புறம் ஐ திங்க் பிட்வீன் 21 and 25 இப்ப இருக்கக்கூடிய அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பெஹல்வி டைனாஸ்டி வந்து ஆட்சிக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி கொஜார் டைனாஸ்டி இருந்தது. ஈரான் என்னைக்குமே ஒரு அந்நிய படையெடுப்பு கீழே வந்து ஒரு நாட்டோட அடிமையா இல்ல. ஸோ மத்த நாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ஜார்டன் வந்து முதலாம் உலகப்போருக்கு அப்புறம் ஏற்படுத்தப்பட்டது. இதெல்லாம் எதனால ஏற்படுத்தப்பட்டது? சைக்ஸ் அண்ட் பிக்கெட் அக்ரிமெண்ட்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. பிரான்ஸோட டிப்ளமேட்டும் பிரிட்டிஷ் பொலிட்டீஷியனும் 2 பேரும் பொலிட்டீஷியன் தான். டிப்ளமேட்னு அவங்கள கூப்பிட்டுக்கிறாங்க. யார் டிப்ளமேட் லைன் கிழிக்க தெரியாதவன் எல்லாம் கார்டோகிராஃபரா மாறிடுவான். உதாரணத்துக்கு ராட்கிளிஃப் லைன் வந்தான், பார்த்தான், பென்சில் வச்சு ஒரு கோடு கிழிச்சான், கேட்டா இதுதான் இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ன்னு சொன்னான் அவன். மார்டிமேர் துறந்து வெள்ளக்காரன் கிழிச்சிட்டு போன கோட்டுகளால் தானே வந்தது இப்ப உலகத்துக்கு பிரச்சனை. கோடை ஒழுங்கா கிழிச்சா கூட பரவாயில்ல, கோடல் மணலாம் கிழிச்சிட்டு போயிட வேண்டியது கோடை. ஏன் எக்கேடு கேட்டு போனா என்னன்னு சொல்லிட்டு. அதால வந்த வேணதானே இதெல்லாம். இங்க 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 கத்தற, இங்க லபோதிபோன்னு அடிச்சுக்கிற, வாயை வைத்து அடிச்சுட்டு அழுகுறவங்க போய் பார்க்க வேண்டியது பால்ஃபோர் டிக்ளரேஷன் ஒண்ணு இருக்கு. இஸ்ரேல் எப்படி உருவானதுன்னு சொல்லிட்டு அதை போய் படிக்கிட்டோம். பாலஸ்டைன் மேண்டேட்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன, யார் கட்டுப்பாட்டுல பாலஸ்டைன் இருந்தது, யார் விட்டுக்கிட்டு துண்டை காணும் துணியை காணும் ஓடனா, இந்த பிரச்சனைக்கு மூலம் ஆதி யாருன்னு சொல்லிட்டு போய் பார்க்கட்டும். சரிங்களா? அமெரிக்கா அதுக்கப்புறம் பிரிட்டன் விட்டு போன வெற்றிடத்தை நிரப்புற மாதிரி என்ன மாதிரியான சேட்டைகள்ல ஈடுபட்டது? யாரெல்லாம் சண்டை புரியும் அரபு நாடுகள் இருந்ததோ அந்த நாடுகள் எல்லாம் ஒண்ணு அவங்களோட போர் புரியும் தன்மையை அழிச்சிட்டாங்க, இல்ல அவர்களுக்கு அடிவரடியா மாத்திட்டாங்க. உதாரணத்துக்கு ஈஜிப்ட். கேம்ப் டேவிட் அவகாடுக்கு அப்புறம் ஈஜிப்ட் தன்னோட போர் புரியும் அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக போர் புரியும் கட்டாயத்தை விட்டுடுச்சு. 77க்கு அப்புறமா இஸ்ரேல் அங்கீகாரம் கொடுத்துருச்சு. அதனால தானே அன்வர் சதாத் கொல்லப்பட்டார். ஈஜிப்டோட ஜனாதிபதி கொல்லப்பட்டது அதனால தானே. முஸ்லிம் பிரதர்ஹுட் மூவ்மெண்ட் தானே கொண்டுச்சு. அந்த முஸ்லிம் பிரதர்ஹுட் மூவ்மெண்டோட கிளை அமைப்புகள் தானே இந்த அல் குவைதா, ஐசிஸ், ஹயத் தஹ்ரீர் அல் ஷம்ஸ். இதெல்லாமே. அப்துல்லா ஆசம் யாரு? வரலாற்றின் கருப்பு பக்கங்களை புரட்டி பார்த்தால் இங்கே இருக்கும் பலருக்கு குப்பென்று வேர்த்து விடும். மெல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாது. சைக்ஸ் அண்ட் பிக்கெட் அக்ரிமெண்ட்டை ரிப்ளேஸ் பண்றதுக்கு வந்தது அமெரிக்காவோட ஏகாதிபத்திய சக்தி. அமெரிக்காவோட ஏகாதிபத்திய சக்தி பிரிட்டன் விட்டு போன வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு வந்தாங்க. எப்படி வளங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு, வளங்களை கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த நாடுகளோட போர் புரியும் தன்மையும் அந்த நாடுகளோட அந்த என்ன சொல்றது இறையாண்மையுமே கேலி கூத்தாக்கிட்டாங்க. யாரெல்லாம் அவங்களுக்கு எதிர்த்து கேள்வி கேட்டாங்களோ அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. சிரியா போச்சு, ஈராக் போச்சு, லிபியா போச்சு,
கடைசியில ஈரானுக்கு வச்சுக்கிட்டாங்க. ஒரு வாட்டி சக்சஸ் ஆனாங்க ஈரான் கிட்ட. 1977ல ஜிம்மி கார்ட்டர் வந்து அவரோட ஃபேவரைட் ராணுவ ஜெனரல் அனுப்பிச்சு ரீசா பேல்விய வந்து ஏன்னா ரீசா பேல்வி 1973 போருக்கு அப்புறமா, அதாவது அரப் இஸ்ரேலி வாருக்கு அப்புறமா என்ன பண்ணாரு, எண்ணெயோட விலையெல்லாம் ஏத்திட்டாரு. கிங் ஃபைசல் ஆஃப் சவுதியோட சேர்ந்து ஒப்பெக் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி, இப்ப இருக்கிற ஒப்பெக் அப்பதான் ஸ்டார்டிங் உருவாக்கி ஆயில் ஷாக் கொடுத்தாரு அமெரிக்காவுக்கு. ஒரேடியா ஆயிலோட விலை ஏத்துனாங்க. அந்த விலை ஏறின உடனே அமெரிக்கா கடுப்பாயிடுச்சு. கடுப்பான உடனே ரீசா பேல்விய வந்து மாத்தணும்னு டிசைட் பண்ணி ஆயத்துல்லா கமேனி பிரான்ஸ்ல இருந்தார் அப்போ. அங்க இருந்து அவருக்கு அவர் வந்து பேச்சுக்களை வந்து ரேடியோ மூலம் பிராட்காஸ்ட் பண்ண வச்சு, டேப் ரெக்கார்டர்கள் கேசட்டுகளை வந்து ஸ்மகிள் பண்ண வச்சு ஈரானுக்குள்ள. அதுக்கண்டு ஷா வந்து புனிதர் இல்ல, அங்க இருக்கக்கூடிய தெஹ்ரான்ல வந்து அப்படியே வந்து நல்லாட்சி கொடுத்து தேனாரும் பாலாரும் ஒன்னும் ஒழுகல. அவர் கொடுத்தது மிக மோசமான ஆட்சி. ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொசடேக் எனும் பிரதமரையே அழித்த அமெரிக்காவை சப்போர்ட்டோட கிளர்ச்சியில அழித்த வரலாறு பெஹல்வி அரசுக்கு உண்டு. எதுக்கு அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்களை தேசியமயமாக்கினார் மொசடேக்குன்னு சொல்ற ஒரே காரணத்துக்காக மொசடேக்கோட ஆட்சியை ராணுவ மூலம் கைப்பற்றினாங்க. திரும்பி ஷாவை வந்து பதவியில் அமர்த்தினார்கள். கேட்டா இது சோவியத் யூனியனால் நடத்தப்பட்ட கிளர்ச்சி, அதை நாங்கள் முறியடித்தோம் என்று இவங்களே பறைசாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே அதே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், இந்த ஆங்கிலோ சாக்சன் கண்ட்ரிஸ் வந்து ஷா வந்து எண்ணெய் விலையை உயர்த்தினாரு. பெப்சியோட விலையும் ஒரு கேலன் 5 லிட்டர் பெப்சி விலையும் 5 லிட்டர் பெட்ரோல் விலையும் எடுத்து பார்த்தா பெட்ரோல் சீப்பா இருந்தது, பெப்சி காஸ்ட்லியா இருந்தது அந்த காலத்துல. ஷாவை வந்து மாத்திரம் டிசைட் பண்ணி குமேனியை வந்து எடுத்துட்டு வந்து உட்கார வச்சா நம்ம நினைச்சது நடந்துரும் அப்படின்னு செயற்கையா யோசிச்சு ஜிம்மி கார்ட்டர் ஜனாதிபதியா இருக்கும்போது ஷாவை நீ அந்த நாட்டை விட்டு வெளியே வந்துடும் சொல்லிட்டு கடைசியில் அவர் தஞ்சம் கூட கொடுக்கல. அவரோட கல்லறை எங்க இருக்குன்னு போய் பாருங்க, ஈஜிப்ட்ல இருக்கு ஈரானோட ஷாவோட கல்லறை. ஷா அங்கிருந்து தூக்கின போது யார் வந்து வாயை திறக்காம மௌனம் காத்ததுன்ற நாடுகளோட லிஸ்ட் எடுத்து பாருங்க, எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் இருக்கும், இன்க்ளூடிங் சவுதி அரேபியா. அமைதியா தானே இருந்தாங்க. அந்த டைம்ல தான் ஃபைசல் கொல்லப்பட்டிருந்தார், சவுதி அரேபியாவோட அன்றைய மன்னர். 74-5 அவர் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்த 77ல சீஜ் ஆஃப் மெக்கா நடக்குது. அதுக்கப்புறம் 79ல ஈரானியன் ரெவல்யூஷன், 80ல சோவியட் இன்வேஷன், 81ல அன்வர் சதாத் அசாசினேஷன். அந்த 73ல இருந்து 81க்குள்ள உலகம் வந்து தலைகீழா புரட்டி எடுக்கப்பட்டது. வெஸ்ட் ஏசியால நடந்த பிரச்சனைகள் உலகத்தின் தலைவலியாக மாற காரணம் அன்று அமெரிக்கா இட்ட வித்து. இந்த கமெனியை எடுத்துட்டு வந்து உட்கார வச்சதும் அமெரிக்கா தான். 1981ல இன்னைக்கு இருக்கிற இப்போ இறந்து போன காலம் சென்ற ஆயத்துல்லா கமேனி மீது ஒரு தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டது, குண்டு வச்சாங்க. அது பெரிய சேதம் அவருக்கு. அவர் கையை இப்படியே வச்சுட்டு இருப்பாருன்னு அதோட வரலாறு கொஞ்சம் எடுத்து பாருங்க. சோ நிறைய விஷயங்கள் இதுல அடக்கம். பல பேருக்கு புரிஞ்ச விஷயங்கள், பல பேருக்கு புரியாத விஷயங்கள். சார், இப்போ இந்த யுஏஇயுமே வந்து இப்ப நாங்களும் வந்து வார்ல இறங்க போறோம், நாங்களுமே வந்து ஈரான் அட்டாக் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களே சார். யுஏஇ, சவுதி அரேபியா இவங்க எல்லாம் வார்ல இறங்குனாங்கடான்னா உலகம் நம்பாது, அவங்க மக்களே நம்ப மாட்டாங்க. அதான் பிரச்சனை. யமன்லயே 2 பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க. யமன் யாருக்கு சொந்தம், யமன்ல வந்து யார் நிலைப்பாடு கரெக்ட்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வார்ல எப்படி இறங்குவாங்க? So it's not going to be possible. அப்படி இறங்கினா கூட என்ன பண்ண முடியும் அவங்களால? எதை பண்ண முடியும்? அவங்க சைஸ் என்ன, நிலப்பரப்பு என்ன? துபாயோட ஏர்போர்ட்டையே மூடிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. சவுதி அரேபியால இருக்கக்கூடிய அமெரிக்கன் கன்சுலேட் மூடப்பட்டுள்ளது. கரெக்டா? மீன் எம்பசி மூடப்பட்டுள்ளது. தூதரக அதிகாரிகள் நாட்டை விட்டே காணோம். இல்ல வேற ஏதாவது ஹோட்டல்ல போய் தஞ்சம் பூந்தாங்களா என்னன்னு தெரியல. ரஷ்யா விட நல்ல பர்ஃபெக்டா யார் எங்க இருக்கான்ற இன்ஃபர்மேஷனை வேற ஷேர் பண்ணிட்டு இருக்கான். இந்த மொத்த போர்ல வந்து குதூகலமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா விளாடிமிர்விச் புட்டின். தனியா என்ன துண்டா விட்டீங்களடா யுக்ரைன் போர்ல, இப்ப வச்சு செய்யறோம் வாங்கடா அப்படின்றவர். சார், உங்க அற்புதமான கருத்துக்களை இளைய பவன பந்தற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, ஜெய்ஹிந்த்.